அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது பிப்ரவரி மாதத்தில் பட்டைய கிளப்ப போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிப்ரவரி மாதம் 2026 பல ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடியதாக அமைய உள்ளது. 5 கிரகங்கள் பயிற்சிகள் நடக்க உள்ளன. மேலும் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம், கும்பராசியில் 5 கிரகங்களின் சேர்க்கை என பல்வேறு முக்கிய கிரக அமைப்புகள் ஏற்படுவதனால் 12 ராசிகளுக்கு முக்கியமாக நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க உள்ளன. முக்கியமாக கிரக பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் 5 கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளன. இது ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முதலாவதாக மேசராசி நண்பர்கள், இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியூர் பயணம் செய்து நிறைய பொழுதுபோக்கை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். மாதத்தில் உங்கள் ஆர்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது சுய பரிசோதனைக்கு வாய்ப்பளிக்கக்கூடும். வீட்டு மகிழ்ச்சி நன்றாக இருக்கின்றன. குறிப்பாக அனைவருக்கும் மாபெரும் சக்தி வாய்ந்த பலன் உங்களுக்கு, அதாவது மேசராசியினருக்கு மாபெரும் சக்தி வாய்ந்ததாகவே இன்றளவும் அமைய வருகிறது. கிரக யோகத்தின் பிரதி விளைவு மன, உடல் மற்றும் நிதி நிலையில் வெளிப்படும். குறிப்பாக இந்த காலம் மாபெரும் சக்தி வாய்ந்த காலமாகவே அமைகின்றன. ஏதேனும் ஒரு ராசியில், முக்கியமாக எந்த ராசியிலும் முக்கியமாக மேன்மையான ராசி என்று சொன்னால் அது மேச ராசி தான். அந்த மேச ராசியினருக்கு இந்த அமைப்பு சற்று அதிகமாக நல்லபடியான வரவை கொடுக்க உள்ளது. கிரகங்களின், அதாவது ஜோதிடப்படி கிரகங்களின் பின்னூட்டும் ராசி மாற்றங்களும் ஒருவரின் வாழ்க்கையில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. முக்கியமாக பிப்ரவரி மாதம் வானியல் மற்றும் ஜோதிட கண்ணோட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்கும். பிப்ரவரி 17 அன்று நடக்க உள்ள சூரிய கிரகணம் பயிற்சி மாபெரும் சிறப்புமிக்க பயிற்சியாக இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கிரகங்களின் குறிப்பிட்ட நிலை கிரகண யோகத்தை உருவாக்குகின்றன. ராகு அல்லது கேதுவின் செவ்வாய்க்கில் ஒரு கிரகம் சிக்கினால் அல்லது கிரக நிலை ஏற்படும் போது அது கிரக யோகம் என அழைக்கப்படும். இந்த யோகத்தின் பிரதி விளைவு மன மற்றும் உடல் மற்றும் நிதி நிலைகளில் வெளிப்படும். குறிப்பாக இந்த காலம் 3 ராசிகளுக்கு சோதனை காலமாக இருக்கும். எனவே அவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள், சூரியன், அதாவது பிப்ரவரியில் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடையினாலும் கிரக யோகத்தின் நேரடி விளைவுகள் மகர ராசியில் காணப்படும். உடல் நலம் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக கண் மற்றும் வயிற்று கோளாறுகள் அதிகரிக்கலாம். அரசாங்க வேலையில் தடை ஏற்படும். மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சனிக்கிழமைகள் ஏழைகளுக்கு கருப்பையில் தானம் செய்வதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். இந்த மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் மீது பார்வை பதித்திருக்கிறார். ஆகமையால் தீமை ஏதும் செய்யாமல் நன்மையை செய்து வெற்றியாளராக மாறுங்கள். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள், சனி கும்பராசியில் இருப்பதனால் சூரியன் மற்றும் ராகு கேதுவின் நிலை கிரகண யோகத்தை சிறப்பாக்குகின்றன. மனதில் தேவையற்ற பயம், பதட்டம் இருக்கும். தொழிலில் கூட்டாக வேலை செய்வோர் ஆவணங்களை கவனமாக பராமரிக்க வேண்டும். குறிப்பாக உன்னை நம்பி எவ்வளவு பணம் வேண்டாமானாலும் தருவீரேண்டா என் நண்பா என சொல்லி நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். எதை செய்தாலும் சற்று கவனமுடன் செய்ய வேண்டும். முக்கியமாக சரிபார்க்க வேண்டும். இல்லை என்றால் மோசடி ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கும்பராசிக்காரர்கள் மகாமுட்சய மந்திரத்தை கண்டிப்பாக கூறி வர வேண்டும். ருத்ராபிஷேகம் செய்வது கும்பராசியினருக்கு வெற்றி வாகை சூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. சற்று நாவை அடக்கி சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மாபெரும் புண்ணியம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், பிப்ரவரி மாதத்தின் கடைசி 15 நாட்கள் மீன ராசிகளுக்கு நிதி ரீதியாக மாபெரும் சிரமம் ஏற்படும். செலவுகள் அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வேலையில் ரகசிய எதிரிகள் நற்பெயர்களை கண்படுத்த முயற்சிப்பார்கள். பயணத்தில் உடைமைகள் மற்றும் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களுடைய சகரநாமம் படித்து
மாபெரும் சிறப்பம்சத்தை வெளிப்படுத்துங்கள். முக்கியமாக சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து நெற்றியில் குங்குமம் வைத்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கே இந்த அதிர்ஷ்டம் அதிகப்படியானதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அனைவரும் அமைதியுடன் செயல்பட்டு இந்த ராசியினர் சிறப்பான பலனை பெற மனதில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். முக்கியமாக கடகராசி நண்பர்கள் சற்று அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கே இந்த ஆண்டு நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள், சுலபமான செய்திகள் வந்து சேரும். முக்கியமாக குறிப்பாக பிப்ரவரி 26க்கு மேல் புதன் வக்ரம் அடைவதனால் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் சற்று யோசித்து செயல்படுவது அவசியமாகும். பிப்ரவரி 2026 முக்கிய கிரகங்களான புதன், பிப்ரவரி 6 சுக்கிரன், பிப்ரவரி 10 மற்றும் சனி நெப்டியூன் சேர்க்கை கும்பம் மற்றும் மீன ராசியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த மாற்றங்களால் மீனம், கும்பம், மகரம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளுக்கு உணர்ச்சி பூர்வமான திருப்பங்கள், புதிய பொறுப்புகள் மற்றும் இடமாற்றங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஆகமையால் சற்று எந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றாலும் சற்று அமைதியுடன் செய்தீர்கள் என்றால் அனைவரும் உங்களுக்கு நல்லபடியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக சூரியனானவர், அதாவது பிப்ரவரி 3 புதன் பகவான் கும்ப ராசியில் நுழைய உள்ளார். பிப்ரவரி 6 சுக்கிரன் கும்பத்தில் பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13 சூரியன் கும்பத்தில் நுழையும் மாசி மாதம் தொடக்கமாகும். பிப்ரவரி 23 செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 26 புதன் பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சி செய்கிறார். இது போன்ற முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் என 5 கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளன. இது நாங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள அந்த ராசிகளுக்கு நல்ல தாக்கம் மற்றும் தீமையான தாக்கங்களை வழங்க உள்ளன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.